ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரவா உப்புமா எப்படி உதிரி உதிரியாக நல்லா டேஸ்ட்டாக பண்ணுறதுங்கிறத தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரவா உப்புமாவும் கூடவே தேங்காய் சட்னியும் தான் இன்றைக்கி காம்பினேஷன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு கப் அளவுக்கு ரவா எடுத்திருக்கேன் நான். இதை நல்லா நம்ம இப்போ வறுக்கணும். இது ஏற்கனவே வறுத்த ரவா நீங்கள் எடுத்தாலுமே உப்புமா செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நல்லா வறுத்துக்கோங்க. அப்போ தான் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் அடுப்பை மிதமான சூட்டில் வச்சு வறுத்துக்கோங்க. அப்போ தான் உப்புமா நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ ரவா வறுத்துட்டு இருக்கப்பே அதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். கரெக்டாக 6 நிமிஷம் மிதமான சூட்டில் வச்சு வறுத்துட்டே எல்லா பக்கமும் கலந்து விட்டு வருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வறுப்படும். இல்லைனா நம்ம போட்டுட்டு அப்படியே வந்துட்டோம்னா ஒரு பக்கம் தீஞ்சிரும், ஒரு பக்கம் சரியாக வறுப்படாது. ஸோ அப்பப்போ நல்லா கலந்து விட்டு 6 நிமிஷம் போல் வறுத்துக்கோங்க. ரவா கம்ப்ளீட்டாக நல்லா வறுப்பட்டுருச்சு. இந்த வாசனையும் உங்களுக்கு நல்லா தெரியும். இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ வறுத்த ரவாவை வேற ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதே பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானோன்னா அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். எப்பொழுதுமே எண்ணெய் நல்லா சூடானோன்னா கடுகு சேர்த்துக்கலாம். அப்போ தான் கடுகு நல்லா பொரிஞ்சாதான் அந்த கசப்பு தன்மைலாம் இருக்காது. உப்புமாக்குன்னு இல்லை, எல்லாத்துக்குமே கடுகு நல்லா பொரியணும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்துட்டு இதை 1 நிமிஷம் போல் நல்லா அந்த 2 பருப்பும் லைட்டாக பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துப்போம். கூடவே ஒரு 10 போல் முந்திரி பருப்பு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதுவும் அதே மாதிரி 1 போல் பச்சை மிளகாவும் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். கூடவே 1 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட ஒரு பாதி அளவு வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணும்னு தேவையில்ல, அது கண்ணாடி பதத்துக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டா போதும். ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்க்கணும். தண்ணி ரவை கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா 1க்கு 3 ரேஷியோவில் சேர்த்துக்கோங்க. சின்ன ரவாவாக இருந்ததுன்னா 1க்கு 2 அப்படிங்கிற ரேஷியோவில் சேர்த்துக்கோங்க. ஸோ நான் எடுத்துருக்கிறது பெரிய ரவா, அதுக்கு 1 கப் அளவுக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ 3 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்து உப்புமா பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஸோ 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு இந்த தண்ணியும் பாலும் நல்லா கொதிக்கட்டும். நீங்கள் உப்பு இப்போ போட்டுறாதீங்க. நம்ம பால் சேர்த்துருக்கிறதுனால அதில் உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா திரிஞ்சிரும். அதனால நம்ம ஃபஸ்ட்டே ரவை வறுத்து தனியாக வச்சுருக்கோம்ல, அது நேரத்துக்கு ஆறிருக்கும், அதில் உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த ரவாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நம்ம கலந்துக்கலாம். ஸோ இப்போ இதில் நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து வச்சுப்பேன். இதை கலந்து வச்சிட்டோம்னா நமக்கு இதில் தேவையான உப்பு சேர்த்து இப்போ இது நல்லா ஆறிடுச்சுல ரவா. இதில் நம்ம சீரகம் உப்பு ரெண்டுமே சேர்த்துட்டு இதை கடைசியாக நம்ம கலந்துக்கலாம். பால் சேர்க்கறதுனால பால் சேர்க்காமன்னா நீங்கள் அப்பயே உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இது கூட தண்ணியும் பாலும் கொதிச்சதுல நம்ம வறுத்து வச்சிருக்க ரவாவை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே கைவிடாமல் கலருங்க. அப்போ தான் எந்த கட்டியும் இல்லாமல் இருக்கும். நல்லா ஃப்ளாட்டாக கலந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பபுள்ஸ் வரப்போ நீங்கள் அப்படியே மூடி போட்டு மூடி வைங்க. ஒரு நிமிஷத்தில் மேக்ஸிமம் 2 to 3 minutes 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே ரவா வெந்துடும்.
இப்போ மூடி வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் ரவா வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. பாருங்கள் உப்புமாவும் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலை சேர்த்துட்டோம்னா நம்மளோட சூப்பரான ரவா உப்புமா வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட ரவா உப்புமா வந்து எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து அடுத்தது இதுக்கு காம்பினேஷன் வந்து தேங்காய் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். தேங்காய், பொட்டுக்கடலை, அப்புறம் ஒரு துண்டு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் பச்சை மிளகா வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு நம்ம வந்து சட்னி அரைச்சிக்கலாம். இதை வந்து மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வந்து தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதோ அது கூட வந்து கடுகு, அப்புறம் கொஞ்சம் போல் உளுத்தம் பருப்பு, அப்புறம் கருவேப்பிலை போட்டு நம்ம தாளிச்சிட்டு கடைசியாக கொஞ்சோண்டு வந்து தாளிக்கிறப்பயே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு சட்னியில் சேர்த்துக்கோங்க. சட்னி வந்து நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான ரவா உப்புமா தேங்காய் சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து இந்த ரவா உப்புமா தேங்காய் சட்னி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை நம்மளோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.